ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜான்சன் எலிவேட்டரில் உள்ள கண்ட்ரோல் பேனலில் இன்ஸ்பெக்ஷன் நார்மல் மோடு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் டாப்பில் உள்ள ஜங்ஷன் பாக்ஸில் இன்ஸ்பெக்ஷன் நார்மல் மோடு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதாங்க வந்துட்டு ஜான்சன் லிஃப்டோட கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் நார்மல் மோடு மாற்றுற பட்டன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு மாற்றுறது. கீழே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மோடு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லேன் ஆன் ஆஃப் ஆன் இருக்கும். இப்போ நார்மல் மோட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் மோடு மாற்றிட்டோம். வந்து லேன் ஆன் லேன் ஆஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேன் வந்துட்டு ஆனில் தான் இருக்கணும். இப்போ மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மோடு மாற்றிட்டோம். ஸோ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா கார் டாப்பில் போகணும். ஸோ கார் டாப்பில் வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ டோர் திறந்து நம்ம கார் டாப் போகிறோம். ஸோ கார் டாப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் நார்மல் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலி வந்துட்டு நார்மல் மோடில் இருக்கும். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் மோடு மாற்றணும். ஸோ மெயின்டெனன்ஸ் மோடு வந்துட்டு மாற்றிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிட்ச். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது பட்டன் பார்த்தீங்கன்னா அப்பு டவுனு காமன். இது பார்த்தீங்கன்னா காமன் பட்டன். மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அப்பு, கீழே க்ரீன் பார்த்தீங்கன்னா டவுன் பட்டன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காமன் பட்டனையும் ஸோ அப் பட்டனையும் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் லிஃப்ட் வந்துட்டு மூவ் ஆகும். அதே மாதிரி காமன் பட்டனையும் க்ரீன் பட்டன் அதாவது டவுன் பட்டனையும் அமுக்குனா தான் கீழே போகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கார் டாப் ஜங்ஷன் பாக்ஸ் மூலமாக நம்ம லிஃப்ட் எப்படி அப் எடுக்கிறது எப்படி டவுன் பண்ணுறங்கிறது பார்த்துட்டோம். ஸோ எமர்ஜென்சி ஸ்டாப்புங்கிறது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லிஃப்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் சேஃப்டி கிடைக்கும். ஸோ லிஃப்ட் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கவர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் மோடு மேலே வந்துட்டு மாற்றுறது பார்த்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே மெயின்டெனன்ஸ் மோடு, கீழே நார்மல் மோடு. ஸோ நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்துட்டு லிஃப்ட் அப்பு டவுன் எடுத்துக்கலாம். நார்மலாக லிஃப்ட் ரன் ஆகாது. ஸோ ஏன் வந்துட்டு நம்ம நார்மல் மோடில் வந்துட்டு லிஃப்ட் ரன் ஆகாது அப்படின்னா, கார் டாப்பில் நம்ம கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மோட்லேருந்து மெயின்டெனன்ஸ் மோடு மாற்றிட்டு தான் வந்துட்டு நம்ம கார் டாப்லேயே மெயின்டெனன்ஸ் மோடு மாற்றிருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம நார்மலில் வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பேனலையும் கார் டாப்லேயும் வந்துட்டு நார்மல் செட் பண்ணால் மட்டும்தான் நம்ம லிஃப்ட் நார்மலாக ஓடும். ஸோ ஒன்றில் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி இருந்தாலுமே வந்துட்டு லிஃப்ட் ரன் ஆகாது. ஸோ அதனால தான் வந்துட்டு சேஃப்டியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பேனில் வந்து இன்ஸ்பெக்ஷன் மோடு மாற்றிட்டு ஸோ கார் டாப்பில் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் மோடு மாற்றிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மோடு மாற்றிட்டு வெளியே வந்துட்டு கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நம்ம நார்மல் மோடு மாற்றினீங்க அப்படின்னா லிஃப்ட் ரன் ஆகும். ஸோ நம்ம சேஃப்டியாக வந்து ட்ராவல் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளக் பாயிண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டுக்கு வந்துட்டு கார் டாப்பில் லைட் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரில்லிங் மிஷின் கட்டிங் மிஷின் போட்டு நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார் டாப்பில் மெயின்டெனன்ஸ் மோடில் நார்மல் மோடு மாற்றிட்டு ஸோ கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மோடு வந்துட்டு மாற்றணும். ஸோ மெயின்டெனன்ஸில் இருக்கும் நார்மல் மோடு மாற்றணும் அப்படின்னா நம்ம லிஃப்ட் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவ்வளோதாங்க. இப்போ லிஃப்ட்டு ரன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ லிஃப்ட் வந்து நார்மல் கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ கண்ட்ரோல் பேனல் கார் டாப்பில் வந்துட்டு எப்படி இன்ஸ்பெக்ஷன் நார்மல் எப்படி சேஞ்ச் பண்ணுறங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.